நான் என் லைஃப்ல என்னோட பெருசா சாதிக்கணும் மச்சான். நீ எதில்டா சாதிக்க? எனக்கு என்ன தெரியும்? நான் நல்லாவும் படிக்கல. ஸோ ஒரு மாதிரி சுமாரா படிக்கும் பொழுது என்னன்னா நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு விட மாட்டேன் நான். அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு. முடியாதா கோச்? அப்ப நாங்கெல்லாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? புதுசா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது எல்லாருமே கேட்குற கேள்விதான் மற்றீங்க. அது ஈஸியா கேட்டுருவாங்க, உனக்கு ஏன்பா இந்த வேலை, நீ இப்படியே இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி. அது தெரியல, சில மனசு மட்டும் அப்படியே இருக்கணும்னு தோணாது, இதை தாண்டி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு தோணும். அதுவே ஃபர்ஸ்ட் சக்சஸ் தான் நினைக்கிறேன். இந்த உலகத்துல முடியாதது எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரையும் ஜெயிக்கலாம். இங்க திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது. ஜெயிக்கும் போது ஒரு அணியா நிக்கிற மாதிரி தெரியும், தோக்கும்போது தான் தனியா நிக்கிறோன்றது புரியும். ஆனா தோக்குறதோ இல்ல தனியா நிக்கிறதோ பிரச்சனை இல்ல, நிக்கிறோன்றதுதான் பிரச்சனை. நான் நிக்கிறேன். உங்க மேல ஒரு நெகட்டிவ்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க, உங்களுக்கு இதுதான் வரும், இவ்வளவுதான் வரும், இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும்னு. அதை புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன், அவ்வளவுதான். இது வந்து இவங்க தான் இதை தான் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாதுங்க. இன்னார் இந்த வேலையை தான் செய்யணுங்கிறதெல்லாம் எப்பயோ மாறிடுச்சு. யார் வேணா என்ன வேணா பண்ணலாம், யார் வேணா என்ன வேணா ஆகலாம். குருவி கூடுகிட்ட ஆசைப்படலாம், கோவரங்கிட்ட ஆசைப்படாது. டிவி தோரணம் நாட்டு பிரைம் மினிஸ்டர் ஆன மாதிரி, பஸ் கண்டக்டர் நமக்குலாம் சூப்பர் ஸ்டார் ஆன மாதிரி. முடியும் நம்மனா யார் வேணா என்ன வேணா ஆகலான்னு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, வேற எவன் பேச்சையும் கேட்காதீங்க, உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க, நீங்க ஜெயிப்பீங்க, அவ்வளவுதான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. ஹார்ட் ஒர்க் இல்லாம இங்க சான்ஸே கிடையாது. யார் இங்க லைஃப்ல முன்னேறி இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் ரீசன் ஹார்ட் ஒர்க். என்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. ஒன்னே ஒண்ணுதான், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நன்றி. நான் என் லைஃப்ல என்னோட பெருசா சாதிக்கணும் மச்சான். நீ எதில்டா சாதிக்க? எனக்கு என்ன தெரியும்? நான் நல்லாவும் படிக்கல. ஸோ ஒரு மாதிரி சுமாரா படிக்கும் பொழுது என்னன்னா